வாழைப்பூவில் வந்து இட்லி பொடி பண்ணியிருக்கேன். ஸோ வாழைப்பூ வந்து நான் என்னோட யூனிக் ப்ராடக்டாகவே நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பெண் சக்தி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ தான் எல்லாருமே நம்ம வந்து அந்த காலத்துலேருந்து ப்ரிஃபர் பண்ணுறது. மால்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி மால்ட்டு இது மாதிரி நிறைய மால்ட்ஸ் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா மில்லட் பேஸ்டில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். தொக்குல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பைனாப்பிளில் வந்து தொக்கு பண்ணுறேன் நான். அது வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக வந்து போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பாரம்பரிய அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முருங்கைக்கீரை முறுக்கு, பீட்ரூட் முறுக்கு, கேரட்டு, ஆனியனு, பூண்டு. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. இந்த வருஷம் சில்வர் ஜூப்ளி மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். 10வது பேட்சுங்க இன்றைக்கி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 பேட்ச் வரைக்கும் நம்ம சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த 10வது பேட்சில் நம்ம யாரை அறிமுகப்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா கவிதான்றவங்க திருச்சியிலிருந்து வந்திருக்காங்க. அவங்க ப்ராடக்டை பற்றி பேச போகிறாங்க. நம்ம கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதா, திருச்சி ஸ்ரீரங்கத்துலேருந்து வரேன். பொன்னி நதி விரைகிற காவேரியிலேருந்து நாங்கள் வந்துட்டுருக்கேன். நான் வந்து என்கேஎன் ஃபுட்ஸுன்ற கம்பெனி, டேஸ்டி ரூட்ஸுங்கிறது என்னோடய பிராண்டு நேம். அதிலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏன் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தேன் அப்படின்னா, நான் ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 25 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷமாக வந்து ஏதோ ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது எனக்கு இந்த ஃபுட் பிஸ்னஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால் வந்து உள்ளே வரலாம் அப்படிங்கும்போது என் பையனுக்கு வந்து அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிட்டே இருந்துச்சு. என்ன ரீசன், ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோன்னா அவன் அடிக்கடி வந்து கடையில் வாங்குற சாப்பிட்ற ஃபுட்டு அந்த மாதிரி சாப்பிட்றனால அவனுக்கு ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து அம்மாவோட சப்போர்ட்டில் நான் வந்து இந்த ஃபுட் பிஸ்னஸ் ப்ராடக்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ஈஸ்வரி மேடம் வந்து எனக்கு அறிமுகம் பண்ணாங்க. அவங்கள்ட்ட வந்து ப்ராடக்ட்லாம் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ மில்லட் ப்ராடக்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேல்யூடட் ப்ராடக்ட்லாம் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு ஸோ அம்மாவோட நாலேஜ் இதெல்லாம் வச்சு நான் பண்ண ஆரம்பித்தேன். இப்படி தான் நான் வந்து பிஸ்னஸ்க்குள்ளே வளர்ந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹோம்மேட் ஃபுட் ப்ராடக்ட் பண்ணும்பொழுது என் பையனுக்கு வந்து ஹெல்த் ஓரளவு ரெக்கவர் ஆகிட்டே வரான், நல்லாயிருக்கு. இப்போ இதுக்கு எதுக்கும் மகனா என்ன மாதிரி ஒர்க் பண்ணுற பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைங்கள சரியாக கவனிக்க முடிகிறதில்ல. அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் உள்ளவங்க அவங்களும் சரி குழந்தைங்களும் சரி அஃபெக்ட் ஆகிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான ஃபுட்டாக குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இட்லி பொடி, தக்காளி தொக்கு, ஊறுகாய் அது மாதிரி தொக்கு வகைகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் நான். சூப் ஐட்டம்ஸு, ப்ரீமிக்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூவில் வந்து இட்லி பொடி பண்ணியிருக்கேன். ஸோ வாழைப்பூ வந்து நான் என்னோடய யூனிக் ப்ராடக்டாகவே நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பெண் சக்தி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ தான் எல்லாருமே நம்ம வந்து அந்த காலத்துலேருந்து ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ வாழைப்பூ வந்து டெய்லியுமே நம்ம வந்து லேடிஸ் வந்து ஒரு மினிமம் அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா உடம்புல வந்து துவர்ப்பு சேரும் பொழுது ரத்தம் வந்து ப்யூரிஃபை ஆகுது. அதனால் வந்து உடம்பு ஹெல்த்து நல்லாயிருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முடக்காத்தான் சொல்கிறோம். முடக்காத்தான் வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலியெல்லாம் போக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதோடு வந்து சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 தோப்புக்கரணம் போட்டுட்டு நீங்கள் முடக்காத்தான் சூப்பையோ, முடக்காத்தான் இட்லி பொடியோ, முடக்காத்தான் தொக்கோ ஸோ ஏதோ ஒன்று நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூட்டு வலி அந்த ஜாயின்ட் பெயின் எல்லாமே க்யூர் ஆகுது. இதை நான் வந்து அனுபவத்திலே கண்ட ஒரு உண்மை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முருங்கைக்கீரையில் வந்து பண்ணின இட்லி பொடி. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என் பையனே கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இந்த பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்ற இன்றைக்கி குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரைலாம் ஹெல்த்துக்கு நல்லதாமே, இன்றைக்கி எதாவது செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி வந்துட்டான். ஸோ இன்றைக்கி குழந்தைங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க. பாரம்பரிய ஃபுட்டுக்கு வந்து நமக்கு வந்து அவங்க கைட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து அவங்க வந்து வந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களே நமக்கு வந்து கைட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மால்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். மால்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி மால்ட்டு இது மாதிரி நிறைய மால்ட்ஸ் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா மில்லட் பேஸ்டில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாயில் வந்து பார்த்திங்கன்னா லெமன் பண்ணிகிட்ருக்கேன், நார்த்தங்காய் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஊறுகாய் ஐட்டம்ஸ் ஒரு 20 ஐட்டம்ஸ் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். தொக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பைனாப்பிளில் வந்து தொக்கு பண்ணுறேன் நான். அது வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக வந்து போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் திருச்சியில் மட்டும் இல்லாமல் திருச்சி, தஞ்சாவூர், சேலம் இது மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ட் மதுரை, சென்னை இது மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கேன் நான். ஸோ எனக்கு ப்ராடக்ட் நல்லா போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுங்க. பாரம்பரிய அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முருங்கைக்கீரை முறுக்கு, பீட்ரூட் முறுக்கு, கேரட்டு, ஆனியனு, பூண்டு அந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசியில் வச்சு பண்ணிகிட்ருக்கோம்.
அந்த மாதிரி நல்லா பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து இப்போ கஞ்சி மிக்ஸு, கருப்பு கவுனியில் கஞ்சி மிக்ஸு, அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ப்ரீ மிக்ஸில் நம்மள்ட்ட ரெடியாக இருக்குது. இப்போ அடை தோசை மிக்ஸு, பொங்கல் மிக்ஸு, இதெல்லாமே நம்மள்ட்ட ரெடியாக இருக்குது. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு மக்களுக்கு வந்து கிடைக்கணுங்கிறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1000 ஃபேமிலியாவது வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட வந்து ஆம்பிஷனாக வச்சு நான் வந்து அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதனால் ஒரு 100 ஃபேமிலியாவது பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இதுக்காக தான் நான் வந்து இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தேன். தேங்க்யூ. கவிதா, மிக சிறப்பாக பேசுனீங்க. பாருங்க, இட்லி பொடி நல்லா பேக்கிங் நல்லா அழகாக பண்ணியிருக்கீங்களே. டேஸ்டி ரூட்ஸ் பிராண்ட் நேம் வந்து டேஸ்டி ரூட்ஸ். டேஸ்டி ரூட்ஸ்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க. கம்பெனி பேர் வந்து டேஸ்டி ரூட்ஸ்னு வச்சுருக்காங்க. இட்லி பொடி ரெண்டுமே இட்லி பொடி தானே? இது வந்து சாத் பொடிக்கு முருங்கைக்கீரையில் பண்ணியிருக்கேன். இது வந்து வாழைப்பூ. பாருங்க, முருங்கைக்கீரை இட்லி பொடியும் வாழைப்பூ இட்லி பொடியும் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. யாருமே வாழைப்பூல இவ்வளோ நாள் இட்லி பொடி பண்ணி கொண்டு வரலைங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முருங்கைக்கீரை கூட நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, வாழைப்பூல யாருமே பண்ணலை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது ஊறுகாய்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லெமன் பிக்கிள், இது என்னதுமா? நார்த்தங்காய் ஊறுகாய்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க பொடி வகைகள்லாம் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? லட்டெல்லாம் பண்ணுறீங்களா? பாரம்பரிய அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாம். எனவே கவிதா ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க அவங்கள தொடர்பு கொண்டு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். நீங்கள் இவ்வளோ சின்ன பாக்கெட் தான் கொடுப்பீங்களா, பெருசு கொடுப்பீங்களா? பெருசும் கொடுக்கலாம் மேடம். பெருசும் கொடுப்பீங்க இல்லையா? கல்யாணத்துக்கு கேட்கறது எல்லாம் கொடுக்கலாம். பல்க் ஆர்டர்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். பல்க் ஆர்டர்ஸும் கொடுக்குறீங்க? ஆமாம், கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் மேடம். இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் வந்து சில ஃபேமிலிஸ்க்கு வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, தொக்கு வடகம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்லாம் மந்த்லி பேக்கேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் கொடுத்துட்டு பாருங்க. சப்ஸ்கிரிப்ஷன் மாடலும் கொடுக்குறாங்களாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அவங்ககிட்ட வாங்கிக்கிங்க ரெகுலராக. ஒரு இடம் வாங்கி பாருங்க, பிடிச்சிருந்தா ரெகுலராக வாங்கிக்கிங்க. ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. அவங்களுடைய பேக்கிங் பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்குது. பேக்கெட்டே இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே இருக்க ப்ராடக்ட்டு இன்னும் நல்லா இருக்கும். என்னோட டேக்லைனே அம்மாவின் பாசம் தான். டேக்லைன் பாருங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, அம்மாவின் பாசம்னு போட்டிருக்காங்க. டேஸ்டி ரூட்ஸோடைய டேக்லைன் வந்து அம்மாவின் பாசம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்காக தான் வந்து அடிக்கடி உடம்பு முடியாமல் போகிறதுனால என் பையனுக்காக யூஸ் பண்ணிது. இன் ஃபியூச்சரில் இருந்து நாளைக்கு என் பையன் வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என் பையன் மாதிரி எவ்வளோ பிள்ளைங்க வேலைக்கு போகிறாங்க. கண்டிப்பாக எல்லா அம்மாவும் கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு இல்லையா? அவங்க பையனுக்காக ஆரம்பிச்சாங்களாம். ஸ்ருதி ஹெர்பலுக்கும் அப்படி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. வெப்சைட்டில் போய் பாருங்கள், அந்த பேக் ஸ்டோரி என்னன்றது தெரியும். சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ.